ஸோ அடுத்ததான் நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்விக்கும் கல்வி. இது வந்து 7th செகண்ட் டேர்மில் உள்ள செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். இது வந்து பாடம் உரைநடை உலகம். உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அதாவது பொருட்செல்வங்கள் நிறைய இருக்குது. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும். செல்வங்கள்லேயே அழியாத ஒரே செல்வம் என்ன செல்வம் தான்? கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. கல்வியின் இன்றியமையாமையை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். சரியா? இந்த பாடத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வியோட இன்றியமையாமை. ஸோ கல்வி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும், கற்க வேண்டிய நூல்கள் ப்ளஸ் கற்கும் கால அளவு இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்தில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் வந்து கல்வி செல்வம் தான். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு கால எல்லையே இல்லை. கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உலகில் உள்ள உயிரினங்கள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏனென்றால் மனித பிறவிக்குத்தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழை கன்று வைத்தால் அஃது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும் போதே சொல்லலாம். ஒரு பசுமாடு கன்று ஈன்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இஃது அருமையான பிறவி. ஸோ எவ்வளோ அழகாக மனித பிறவியை வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லேயே ஒரு தனித்துவமான தனித்தன்மை உடையது எதுதான்? மனித பிறவி தான். ஏன்னா அந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் எதிர்காலத்தை சொல்லவே முடியாதான். ஏன்னா இப்போ ஒரு வாழை மரம் வச்சோன்னா வாழை மரத்துலேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு இதெல்லாம் கிடைக்கும்னு நம்ம வைக்க மிச்சிலே சொல்லிடலாமா. இதே இது ஒரு பசுமாடோட கண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா? பால் தரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடலாமா. ஆனால் எதை மட்டும் சொல்லவே முடியாதான்? ஒரு மனுஷனாக இருக்கோம் அப்படின்னா மனுஷன் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறான் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் சொல்லவே முடியாதான். உலகத்தில் இருக்க உயிரினங்கள்லையே அதனால் மனித பிறவியை வந்து தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்ற தாய் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்று தானே அந்த அம்மா சொல்லி இருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் நம்ம நாட்டோட மகாத்மா காந்தி பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அப்போவே இல்லை இல்லையா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். மாவட்ட ஆட்சியர் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இப்போது தான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தரப்போகிறார் என்று சொல்லியிருப்பார். காலமறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மற்றவையெல்லாம் போனால் வரும். காலமும் நேரமும் போனால் வராது. மேசை நாற்காலி போனால் வரும். ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாட்களை வீணடித்து விட்டால் போனதுதான். இன்னொரு மாணவனிடத்திலே கடன் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் இருந்தால் கொடுடா, மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது. இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். ஸோ நமக்கு வந்து கிடைச்சிருக்க டைமை வந்து நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம் டைமில் படிச்சுக்கலான்னு வச்சுட்டு அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு படிக்க டைம் இல்லை, ஒரு 4 நாள் இருந்தால் தாப்பா நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஸோ அதே தான் இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல, இந்த டைமெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 மாதம் தாங்கப்பா நான் படிச்சுட்டு தரேன்னு யார்ட்டையாவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஸோ அதுக்கு தான் திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு? 2 அதிகாரங்களை எழுதியிருக்காரு. என்னதெல்லாம்னா காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 அதிகாரங்களையும் எழுதியுள்ளார். இப்போ அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அது எங்கே என்று. அது புயல் காற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னார். அது அழிகிற செல்வம்.
அங்கே ஒரு பெரிய கட்டிடம் இருந்ததே, அது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. அதுவும் அழிகிற செல்வம். நாம் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்லுவோம். இஃது அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டது அன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார். இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கல்வியை வந்து அழியா செல்வம் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த உலகத்தில் எல்லா செல்வமே மறைஞ்சிவிடும், அழிந்துவிடும். இப்போ வந்து ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலமரம் புயல் காற்றில் விழுந்துட்டு நம்மளால் சொல்ல முடியும். அங்கே ஒரு பெரிய கட்டம் இருந்துச்சு, அது எங்கேன்னு கேட்டோன்னா அது வந்து மழை பெஞ்சு இடிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியும். அதே இது இவர் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் வச்சுருந்தாரு, ஆனால் இப்போ 2 ரூபாய் கூட கடன் கேட்டுட்டு தான் இருக்காருன்னு கூடி சொல்ல முடியும். ஆனால் இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டம் பெற்றிருந்தாரு, இப்போ எல்லாம் செலவாகி 10ஆம் வகுப்பு ஆகிட்டாருன்னு யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து அழிவில்லாத செல்வம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. ஸோ இது என்னது? திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறது என்னதுப்பா? திருக்குறள். ஸோ இதை எழுதினது யாரு? திருவள்ளுவர். அப்படின்னா என்னது? மற்ற எல்லா அழியக்கூடிய செல்வங்களை விடையும் அழியாத ஒரே செல்வம் என்னது? கல்வி தான். மாடோ மற்றவையோ நிலையான செல்வம் கிடையாது. ஒளிவிளக்கு. கல்வி ஒரு ஒளிவிளக்கு. அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது அதனுடைய குறிப்பு. என்னவென்றால், ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள்? வீடு இருட்டாக இருக்கும். அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளி விளக்கு, டியூப்லைட் மாதிரி. அதாவது ஒளி இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த வீடே பிரகாசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒளி தருவது என்னது தான்? கல்வி தான். கல்வி இல்லாத நாடு வந்து விளக்கில்லாத வீடுக்கு சமம். விளக்கில்லாத வீட்டில் யாராவது இருக்க முடியுமா? ஸோ வீடே இருட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ கல்வி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க விளக்கு மாதிரியானது. ஸோ கல்வி இல்லாத குடும்பத்தை யாருமே மதிக்க மாட்டார்கள். கற்றவரும் கல்லாதவரும். கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு எவரும் இல்லை. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது விலங்கும் மக்களும் ஈக்குவல் தான். அதாவது படிக்காத இருக்கிற பட்சத்தில் அந்த மக்களும் விலங்குகளோடு சமமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? எனும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். ஏன் விலங்கு என்று சொன்னார்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலே வா என்றால் வருமா? நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சைப்புல் வைத்துக்கொண்டு காட்ட வேண்டும். அது மட்டுமில்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது. ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாக போய் உருட்டிவிடும். ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் அது தானாக போய் உடைத்துவிடும். ஒரு ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாக போய் முட்டிவிடும். இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல செயல். ஆனால் அதை தானாக கொடுக்காது. தானாகவே நம் வீட்டுக்கு வந்து எங்கே சொம்பை காணோமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். ஸோ நல்லதை வந்து தேடி பார்க்கறது தான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அந்த அறிவை பெற உதவுவது கல்வி. கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியலறிஞர்கள் கூட இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஸோ நானும் இந்த டைமில் ஆசிரியர் அப்படிங்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்.
நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஸோ நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியது என்னதுதான்? பள்ளி தான். ஸோ அந்த பள்ளிக்கு கோயில்னு பெயர் வைத்தவர் யாருப்பா? பாரதியார். ஸோ கொஸ்டின், நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும். இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம். ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். அவர்களெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி, நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததையெல்லாம் திருப்பியா கேட்பார்? என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லோரும் திருப்பிக் கொடுங்க என்றா கேட்பார்? கேட்க மாட்டார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். ஸோ இந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கு கோயில்னு பெயர் வைத்தவர் யார்? பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார் பாரதியார். ஸோ நம்ம கல்வி அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க வளரும். இது பணம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? குறையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, கற்க கசடர. படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சிலர் 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும். சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்களை படித்த உடனேயே விளங்கும். சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலே விளைகிற பொருட்களில் சில பூமிக்கு மேலே விளையும். கத்தரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது. மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால்தான் அதன் பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம். கற்க வேண்டியவற்றை கற்போம். நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம். அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம எதை படித்தாலும் சரி அதை பிழையில்லாமல் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். கற்க கசடர கற்பவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் இதை எழுதுனது யாருன்னு பார்த்துக்கலாம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஸோ இந்த பாடத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறளார் வி. முனியசாமி அப்படிங்கிறவங்க. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. உலக பொதுமறை திருக்குறளுக்கு உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலிலிருந்து இந்த பாடம் நமக்கு எடுத்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். ஸோ காலத்தோட அருமை காலமறிதல். காலத்தோட அருமையை சொல்கிறது காலமறிதல். கல்வியில்லாத நாடு விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம். இவையெல்லாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த பாடத்தில் ஒன்றுமே இல்லை. ஸோ மொத்தமாக நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான பாடம், படிக்கிறக்கும் ரொம்ப கம்மியான கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அதில் அழியாத செல்வம் என்னது? கல்வி செல்வம். ஸோ கல்வி கால எல்லையே இல்லை. கல்வியோட இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள், கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இதெல்லாம் வாழை மரத்துலேருந்து கிடைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும். பசுமாடு கன்று ஈந்தால் பால் தரும் நமக்கு தெரியும். மகாத்மா காந்தி பிறந்த உடனே புத்தலிபாய்கிட்ட யார் பிறந்திருக்கான்னு கேட்டப்போ அவங்க என்ன மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்காங்க, உங்களுக்காண்டி சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. மனுஷன் பிறந்தா மட்டும்தான் அவன் வளர்ந்து என்ன ஆக போகிறான்றது சர்ப்ரைஸ். காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். பள்ளி தனமனைத்தும் கோயில் செய்குவாம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை என்றார். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி. முனியசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.